அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல இண்டஸ்ட்ரியலுக்கு செல்ஃப் சர்டிபிகேஷன் ஒன்னு விட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது 7/10/2025 அப்போ விட்டுருக்காங்க. சோ இப்பதான் நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை பத்தி தான் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ஏரியாவுக்கு நம்ம செல்ஃப் சர்டிபிகேஷன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வாங்கிக்கலாம், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வாங்கிக்கலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை முதல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சோ கிளாஸ் வந்து 12,000 சார்ஜஸ் பண்ணி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபைல் ப்ரிப்பரேஷன் பண்ணி தரோம். நம்ம 1500க்கு வந்து நம்ம 1 பிளாக் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கு G+2 வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கொரி கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிங்கிள் கொரிக்கு 300 rupees சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி ஃபைல்ஸ்மே நம்ம ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய ஏரியாவை பேஸ் பண்ணி அதோடைய சார்ஜஸ் மாறும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் ஃபைல் போட்டு தரணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம வந்து ஃபைல் பண்ணி தரோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து 7/10/2025க்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அப்படின்ற டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கு போயிருக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான சைஸ் என்ன, எவ்வளவு வந்து நம்ம செட்பேக்ஸ் விடணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல டீட்டெயில்டா பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பிளாட் ஏரியா வந்து 7500 சதுரடி வரைக்கும் இருக்கணும். இதுக்கு நம்ம எப்படி நம்ம ரெசிடென்சியலுக்கு நம்ம பிளாட் சைஸ் வந்து 2500 சதுரடி இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி இங்க 7500 சதுரடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்க வந்து 3500 சதுரடி வந்து நம்ம அங்க வாங்கிக்கலாம் பில்டப் ஏரியா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஏரியா வந்து அப் டு 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இது எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ஒயிட் இண்டஸ்ட்ரிக்கு தான் பொருந்தும். ஸோ அப் டு 10 மீட்டர் உயரம் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மெத்தடை வந்து அப் டு 10 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன கிரீன் அண்ட் ஒயிட் கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒயிட் இண்டஸ்ட்ரின்றது வந்து ஜீரோ பொல்யூஷன், ஜீரோ மிஷினரிஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எல்லாமே வந்து ஒயிட் இண்டஸ்ட்ரின்னு. கிரீன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது கொஞ்சமா பொல்யூஷன் நடக்கக்கூடிய சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது ரிஸ்க் கம்மின்றதுனால இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டுமே நம்ம இப்ப செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மெத்தட்ல நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல கமர்ஷியலுமே ஒரு லிமிடெட் ஏரியாவுக்கு செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதாக நண்பர் ஒருத்தர் கூறினாரு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ பதிவு பண்றோம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம எவ்வளவு கார் பார்க்கிங் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயமே இங்க பேசியிருக்காங்க. ஃப்ளோர் ஏரியா 150 சதுர மீட்டருக்கு ஒரு கார் பார்க்கிங்கும், ஸோ வந்து ஒரு 75 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஒரு 2 வீலர் பார்க்கிங் கூடவே ஒரு சைக்கிள் பார்க்கிங்கும் நம்ம வந்து இங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு செட்பேக்ஸ் விடணும், இது எந்தெந்த இடத்துக்கு பொருந்தாது, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமுமே இவங்க வந்து தெளிவா சொல்லி இருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பாத்தீங்கன்னா சைட் போட்டோகிராஃபி, அதே மாதிரி சேல் டேட்டு, அப்புறம் பட்டா, அப்படி இல்லை DSLR டவுன் சர்வேயிங் லேண்ட் ரிஜிஸ்டர் சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணக்கூடிய மற்ற டாக்குமெண்ட், அதாவது EC இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி பிளான் வந்து நம்ம எப்படி ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு வந்து நம்ம செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்கு 2 A4 ஷீட் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி வந்து இங்கேயுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 2 ஷீட் இருக்கணும், அதுல என்னென்ன இருக்கணும் எல்லா விஷயமுமே இந்த பிடிஎஃப்ல வந்து அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ FSI ஏரியா திருப்பியும் இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7500 ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய சைட்டுக்கு அப் டு 5000 சதுரடி இருக்கக்கூடிய இது வரைக்கும் நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ரோடு வித் நம்ம இப்போ கார்பரேஷன் முனிசிபாலிட்டி டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் இருக்கணும். அது வந்து ரெண்டுத்துக்குமே ஒயிட் இண்டஸ்ட்ரி அல்லது கிரீன் இண்டஸ்ட்ரியா இருந்தா. ஸோ இதே அர்பன் வில்லேஜா இருந்தா 6 மீட்டர் இருந்தா போதும். நீங்க மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் வந்து 10 மீட்டர், நம்ம ரெசிடென்ஷியலுக்கு வந்து 7 மீட்டர் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஷில்ட் இருந்துச்சுன்னா 10 மீட்டர் வரைக்கும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்க நம்ம 10 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நார்மலா இதோட FSI ஓகே எப்பவுமே போல 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் செட் பேக் இதுவே ஒயிட்டுக்கா இருந்தா ஃப்ரண்ட் செட் பேக் 1.5 கொடுத்தா போதும் அப்படின்னும், சைட் செட் பேக் 1.5 கொடுத்தா போதும், ரேர் செட் பேக் தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து கிரீன் இண்டஸ்ட்ரியா இருக்கும் பட்சத்துல அப் டு 9 மீட்டர், ஸோ அப் டு 9 மீட்டர் வரைக்கும் 1.5 ஃப்ரண்ட் செட் பேக்கும், 9 மீட்டர் டு 18 மீட்டருக்கு 3 மீட்டர் வந்து ஃப்ரண்ட் செட் பேக் கொடுத்துருக்காங்க. அதுவே 18 மீட்டர்ல இருந்து 3.5 மீட்டர் போயிடுச்சு அப்படின்னா 4.5 மீட்டர் ஃப்ரண்ட் செட் பேக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கேட்டகரி தான் வந்து ஜீரோ பொல்யூஷனு, கிரீன் கேட்டகரி வந்து மைனூட்டா இருக்கக்கூடிய பொல்யூஷன் சின்ன. அது என்ன இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஒயிட்னா, இப்போ IT செக்டர் IT பில்டிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெருசா ஒரு மேனுஃபேக்சரிங்குள்ள இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே எந்த ஒரு பொல்யூஷனும் நடக்காது இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில எல்லாத்தையுமே ஒயிட் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து கிரீன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஆரஞ்சு ரெட்டுன்னு பிரிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நீங்க கலர் கோடிங்ல தான் கொடுத்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த PDF வந்து நம்ம வெப்சைட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
நாம வந்து ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவ் டிராப்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்க devdraps.com அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு தேவையான கோர்சஸ் பிளஸ் ஆட்டோகேட் கோர்சஸுமே நம்ம வந்து இதில் லான்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம இன்னும் எதுவும் சக்ஸஸாக லான்ச் பண்ணல. இப்போதான் நம்ம வந்து வெப்சைட்டே பேசிக்காக பில்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து இதை டீட்டெயிலாக ஃபர்தரா உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ரேசான் பேல வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து நமக்கு இன்னும் பேமெண்ட் கேட்வே கொடுக்காதனால இப்போதைக்கு சிம்பிளா ₹1 ஒரு கோர்ஸ்ன்ற மாதிரி நம்ம இங்க செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்க வந்து பிளாக் எழுதிட்டு இருக்கோம். இந்த பிளாக்ல தொழில்துறை கட்டிடம் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. நீங்க இங்க வந்துட்டு ரீட் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து ஒரு ஒரு விஷயங்கள் அப்படி எல்லாத்தையுமே நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்படியே கீழே வந்து சோர்ஸ் ஃபைல் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபைல் வரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்க. வெப்சைட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. வேற ஏதாவது நம்ம வெப்சைட்ல சேர்க்கணும் இல்ல இது நல்லா இருக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்திலே நீங்க வந்து எங்களுக்கு சொல்லலாம். நம்ம அதை வந்து கேட்டு அதை அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ல தான் நம்ம வெப்சைட்ல டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம வெப்சைட் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்தமைக்கான எங்களது நன்றி, வணக்கம்.